ஓஹோஹோஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். ஓஹோஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். ஒரு அற்புதமான பாட்டு. இந்த வாழ்க்கை திறவுகளில் ரொம்ப முக்கியமான இந்த 4 வரியில் இந்த வாழ்க்கை திறவுகள் அடங்கி போச்சு. மனிதர்களே, நீ எங்கே ஓடிட்டுருக்கீங்க? உண்மைகளை வாங்குங்க, பொய்களை விட்டுடுங்க. பொய்களை விட்டுடுனா பொய் சொல்லி பொய்யை விற்று நீங்கள் உண்மை வாங்க அர்த்தம் இல்லை. நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சொத்துலாம் இருக்குது பாருங்கள், இந்த சொத்து, இந்த வெளியிருக்கிற தார்மீகம் இல்லாத இந்த புகழ், இந்த பெருமை, இந்த அகங்காரம், இந்த வெளியிருக்கிற நம்ம வாகனம், நம்ம இதெல்லாம் உரிமை கொண்டாடுறோமோ இதெல்லாம் பொய்யானதுரா. இதெல்லாம் விற்றுருங்க. உண்மையானது வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இறைமையில் இருக்கிறது. அந்த வாழ்க்கை உங்களுக்கு சத்தியத்தில் இருக்கிறது. அந்த வாழ்க்கை உண்மையில் இருக்கிறது. அந்த வாழ்க்கை கருணையில் இருக்கிறது. அந்த வாழ்க்கை அன்பில் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதையெல்லாம் விற்றுட்டு அதை வாங்கிக்கங்க. அதுதான் சாஸ்வதம். ஏன்னா வாழ்க்கையினுடைய அந்த தன்மை தான் கடவுள். இதைத்தான் உலகத்தினுடைய எல்லா சாதுக்களும் சொல்கிறாங்க. இந்த 102வது பகுதியில் வாழ்க்கை திறவுகளில் நம்ம நினைக்கிறோம் எல்லாம் நிறைய வீடு இருக்குது, நிறைய கார்கள் இருக்குது, கோடி கோடியாக பணம் இருக்குது. ஆனால் ஊழல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஊழலை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. மக்களுக்கு சேவை பண்ணுறான்னு அரசியலிருந்து அதிகாரிகள் இருந்து மேலும் 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 கொண்டு போகிறாங்களே. அது என்னாச்சு பார்த்தீங்களா? சந்தி சிரிக்குது, ஊர் சிரிக்குது, நாடு சிரிக்குது. ஏன்? அவங்க கண்ணாடியை பார்த்தா அந்த கண்ணாடி இருக்கிற அவங்க உருவமே அவங்கள காரி துப்பும். ஆனால் வாழ்க்கையினுடைய உன்னதத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று தான் நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், புத்தர், மகாவீரர், முகமது நபிகள் ஐயா அவர்கள், இயேசுநாதர், இவங்களெல்லாம் ஏன் சோகமாக இருந்தாங்கன்னா அவங்கள குறித்து அவங்க சோகமாகவே இல்லை. இந்த வாழ்க்கையினுடைய உன்னதம் புரிதல் இருக்கிறது, இந்த பொக்கிஷம் இருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை இவர்கள் புரிந்து கொள்ளாமலே இருக்கிறாங்களே, வீணாக கழிக்கிறாங்களே, வீணாக தவறாக போயிட்டு இருக்காங்களே. இதை சரி பண்ண முடியலையே. இந்த சரி பண்ணுறதுக்கு நாமளும் கூவி 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 பார்க்குறோம். இது கொஞ்சம் கூட திருந்தலையேன்னு அவங்க வருத்தப்பட்டு அவங்க சோகப்பட்டு கடைசி வரைக்கும் அவங்களே துக்கப்பட்டு தான் இருந்தாங்க. வேறு வழி இல்லை. அது கூட பாருங்கள், அடிக்கடி நான் சொல்லுவேன், வாழ்க்கையினுடைய கூறுகளை நீங்கள் நிறைவடைக்கிறதே கிடையாது. கடலில் எவ்வளோ தண்ணி போட்டாலும் எவ்வளோ மழை நின்றாலும் கடல் நிறைவடையாது. அது வேணும் தான் கேட்கும். நெருப்பில் எவ்வளோ விறகுகள் போட்டாலும் அது இன்னும் குடுன்னு தான் கேட்குமே தவிர எனக்கு போதும் இனிமேல் போடாதுன்னு கேட்காது. இந்த மனித ஆசையும் அப்படிப்பட்டது தான். இந்த மனித ஆசையை புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் ஒரு அற்புதமான கதை ஒரு ஞாபகம் வருது எனக்கு. திரு பகவான் ஓஷோ ஒரு அற்புதமான கதை சொல்லுவார். ரொம்ப ஒரு பழங்கதை அது. அவர் சொல்லுவார், ஒரு நிறைவடைகிற விஷயமே இந்த உலகத்தில் கிடையாது, இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னுவார். அப்புறம் அதுக்கான ஒரு கதை சொல்லுவார். அதாவது ஒரு பெரிய குரு இருந்தார், அவர்கிட்ட ஒரு சிஷ்யன் இருந்தான். அந்த பையன் என்ன பண்ணால், கடைசி வரைக்கும் அவன் எல்லாமே ஒரு 15 வருஷம் அவன் கஷ்டப்பட்டு அவருடைய எல்லா விஷயங்களுக்கும் கட்டுப்பட்டு ஒரு சீடனாக இருந்து கொண்டு ஸ்நேகமாக இருந்து கொண்டு அவன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். கடைசியில் ஒரு பயிற்சி, முக்கியமான பயிற்சி அவனுக்கு கொடுக்கணும். அந்த கொடுக்குற போது அந்த குரு அவனை கூப்பிட்டாரு, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட, நீ தகுதி உடையவனை ஆகிட்ட, கடைசி பயிற்சி ஒன்று இருக்குது, இந்த பயிற்சி மட்டும் நீ செய்யணும்னு சொன்ன உடனே அவன் காலில் விழுந்து, குருவுடைய காலில் விழுந்து, என்ன சொல்லுங்க, நான் சிறமேற் கொண்டு அதை நான் செய்கிறேன்னு சொன்ன உடனே அந்த குரு சொல்கிறாரு, இந்த நாட்டினுடைய அரசன் இருக்கிறான், அவன் எப்போவுமே அதிகாலையில் நடைப்பயிற்சிக்கு வருவான், அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. அந்த நடைப்பயிற்சிக்கு வருகிற போது அவனை சந்திக்கிற எவன் முதல் சந்திக்கிறானோ அவன் எதை கேட்டாலும் அந்த நாட்டில் அவன் கொடுத்துருவான். அதனால் நீ அவனை போய் பாரு, உனக்கு வேண்டியதை நீ பெற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவன் போகிறான். போகும்போது 3 மணிக்கே போய்டுறான் காலையில். அந்த வழியில் வருவார்னு பார்த்தா கரெக்டாக 5 மணி தான் வராரு. அவர் அரசர் வராரு. வந்த உடனே இவனை கவனிக்கிறாரு. வாப்பான்னு சொன்ன உடனே இவன் சொல்கிறான், இவன் வர்றதுக்கு முன்னால் அவன் காத்திருக்கும் போதே பல கணக்கு போடுறான், எவ்வளோ கேட்குறது, என்ன கேட்குறது அப்படின்னு. அரசன் கேட்டார், என்ன வேணும் சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு என்ன வேணால் தரேன் சொல்லுப்பான்னு சொன்ன உடனே அந்த சிஷ்யன் என்ன செஞ்சான், என்ன கேட்குறதுனே உனக்கு புரியல, எவ்வளவு கேட்டாலும் எதை கேட்டாலும் நம்ம கம்மியாக தான் கேட்டுருவோம், ஏன்னா அரசன் கிட்ட இருக்குது அதிகமாக இருக்குது, இந்த நாடே அவங்ககிட்ட இருக்குது, அப்போ என்ன கேட்கலான்ட்டு அந்த கணக்கு போடுறான். எவ்வளோ கேட்கலாம், 1 லட்ச ரூபாய் கேட்கலாமா இல்லை அதிகமாக கேட்கலாமான்னு எண்ணும் போதே இப்போ அவர் அந்த அரசன் சொல்கிறாரு, அப்பா நீ யோசிக்கிறத பார்த்தா நீ ஏதோ இன்னும் முடிவு பண்ணல போல தெரியுது, நான் நடைப்பயிற்சி போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே நீ முடிவு பண்ணி உனக்கு என்ன வேணாலும் கேளு, எதை வேணாலும் கேளு, கேட்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இந்த அரசன் அவன் வீட்டுக்கு போன உடனே இவன் யோசிக்கிறான், இவங்ககிட்ட என்ன கேட்டாலும் அரசனை விட நம்ம அதிகமாக இருக்கணும், அப்போ எதை கேட்குறதுன்னு அந்த கணக்கு போட்டு பேசிகிட்டே இருக்கான், யோசிச்சுட்டே இருக்கான். ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து வந்துட்டார், மன்னர் வந்துட்டார். என்னப்பா யோசிச்சு முடிவு பண்ணியான்னு சொன்ன உடனே இப்போ அவன் சொன்னான், மன்னரே
இந்த நாட்டையே நீ எனக்கு கொடுத்துடணும், உன் அரண்மனைகளெல்லாம் எனக்கு கொடுத்துடணும், நீ போட்டுக்கிட்டு இருக்கிற உடை இருக்குது பார்த்திக்கா, அந்த உடையை மட்டும்தான் நீ எடுத்து போகணும். அந்த உடையை எடுத்து போகிறது கூட அவன் நினைக்கிறான், இதில் கூட வந்து அது அவனுக்கு போயிடுதே அப்படின்னு அவன் நினைக்கிறான் அந்த பையன், அந்த சிஷ்யன். அதனால் இந்த உடையை மட்டும்தான் நீ எடுத்து போகணும், மிச்செல்லாம் கொடுத்துன்னு சொன்ன உடனே இந்த அரசன் ஒரு கணம் கூட யோசிக்கலையான். அப்படியே அவன் கீழே உட்காந்தானா. திருப்பி அந்த வானத்தை பார்த்து, இறைவா பரமாத்மா, எப்படிப்பட்ட கருணை செஞ்சுருக்க நீ, 30 வருடமான உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் யாருக்குன்னா கொடுத்துரு, எனக்கு தேவையில்லை, இதை அனுபவிக்கிற இந்த கசப்பான இந்த 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 போகம் தேவையில்லைன்னு நான் வருத்தப்பட்டு இருந்தேன். ஒரு சரியான ஒரு ஆளை அமைச்சிருக்கிற, அவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன், இனிமேல் உன்னை மட்டுமே நினைக்கிற அந்த பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்குற. அப்போ இறைவான்னு சொல்லும்போது இந்த பையன் பார்க்குறான், ஏடா இது, நாம் வந்து இப்படி கேட்டால் இவர் வந்து இதை வந்து விட்டு போனால் பரவாயில்லன்னு இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ சுதந்திரமாக பிரார்த்தனை பண்ணுறாரு, நன்றி சொல்கிறாரு இறைவனுக்குன்னு சொல்லி, இவன் என்ன பண்ண, அவர் எழுந்த உடனே அவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை மன்னித்துருங்க, நான் ஒரு முட்டாள் இளைஞன், என்னை என் குரு அமைச்சார், இவங்க கேட்க சொன்னார், அதனால் நான் உங்ககிட்ட கேட்டேன். ஆனால் நான் கேட்டதை நீங்கள் கொடுத்த பிறகு இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, இது போனால் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அப்படின்னா உங்களுக்குள்ள அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுபட்ட அந்த அந்த பொருள் எனக்கு தேவைதானா, அந்த பொருள் எனக்கு என்னை வந்து நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க விடுமா என்ன, அதனால் தயவு செஞ்சு எனக்கு கொடுக்க வேணாம் மறுபடியும் சாஷ்டாகமாக காலை பிடிச்சி அழுகுறான். அந்த மன்னர் சொல்கிறார், ஏன்பா அப்படி நினைக்கிற, என் அரண்மனைகளை வந்து பாரு, எல்லா செல்வங்களையும் வந்து பாரு, சுற்றி பாரு, என்னுடைய மகளை கூட உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன், நீ ஆள், நீ பரவாயில்ல, நீ ஆண்டுகிட்டு நீ சுகமாக இரு, தயவு செஞ்சு சொல்லுன்னு சொன்ன உடனே, இல்லை ஐயா இதை எனக்கு வேண்டவே வேண்டாம், என்னை மன்னித்து விடுங்கன்னு சொல்லி அழுதபடியே அவன் திரும்பி காட்டுக்கு வரான். அங்கே வேணால் அந்த குரு அப்படியே வெயிட் பண்ணுறாரு இவன் வருவார்னு. வந்த உடனே நடந்த கதையை சொன்ன உடனே அவர் சொன்னார், சிரித்தார், அடே மடையா, நான் 15 வருஷமாக உனக்கு நான் வந்து சிஷ்யத்தன்மையை கொடுத்து உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி கடைசி பரீட்சையாக வச்சேன். நாங்கள் என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். எங்கே இந்த பையன் 5 வருஷமாக பட்ட கஷ்டத்தெல்லாம் விட்டுருவானோன்னு பார்த்தேன். கடைசியில் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அவர் காலையே கெடுத்து அவர்கிட்ட நீ விட்டுட்டு வந்துட்டேன். இதுதான்டா உனக்கு கடைசி பயிற்சி. ஆனால் இந்த பயிற்சியில் நீ என்ன பார், மற்றவங்களுடைய கூட்டத்தில் நீ போய் சேர்ந்துக்காத, மற்றவங்களுடைய சந்தோஷத்தை நீ சந்தோஷமாக நினைக்காத, மற்றவங்களுடைய இன்பத்தை நீ இன்பமாக நினைக்காத. ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு 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 பயிற்சி கூடம். இந்த பயிற்சி கூடத்தில் நீ வந்து உன்னை வெளியே வந்துடணும். நீ அந்த வெளியே வர்றதுக்காகத்தான் இந்த பயிற்சி நான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு நிலையை வந்து அந்த அந்த குரு வந்து அவங்க சிஷ்யனை கொடுப்பார். என்ன காரணம் அப்படின்னா, மனித வாழ்வியல் எவ்வளவு, இங்கே பாருங்களேன், இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, ஆனால் யாருமே எதையுமே நிம்மதியாக போனதாகவே சரித்திரம் இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஒரு இல்லாத பட்டவனுக்கும் பிரச்சனை இருக்குது, இருக்கப்பட்டவனுக்கும் பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையுமே வாழ்க்கையினுடைய புரியவே இல்லை. அதனால தான் வாழ்க்கையை நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன், மரணத்தை பற்றி ஏன் நீங்கள் யோசிக்கணும்னு சொன்னோம்னா வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுக்காக தான். அப்போ அந்த மரணம் யாருக்கு இல்லை அப்படின்னா அன்பு உடையவர்களுக்கு தான் இல்லாமல் போகும். அந்த அன்பு எப்படி இருக்கும், சுத்த சுய பிரகாசமான அன்பாக இருக்கணும். இந்த உலகத்தில் கூட எல்லாமே நேசிக்கப்படணும். இந்த உலகத்தினுடைய எல்லா தன்மைகளையும் நீங்கள் நேசிக்கப்படணும், பூசிக்கப்படணும். அது மட்டுமே இல்லை, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறகு. அன்பை நம்ம எங்கே கொட்ட முடியும், அன்பை நம்ம எங்கே நம்ம தெளிக்கலாம், அன்பை எங்கே மழையாக பொழியலாம். அது ஓஷோவே ஒரு இடத்துல சொல்லுவார், எப்படி வறண்டு போன பாலை நிலங்கள் தான் தாகத்தில் தவிக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த மேகங்கள், கருத்த மேகங்கள், இருண்ட மேகங்கள் கூட எங்கே பொழியலாம் என்று தாகத்தில் தவிக்கிறது அப்படின்னு சொல்லுவார். மேகத்துக்கும் தாகம் உண்டு. ஞாபகம் இருக்குன்னு உங்களுக்கு, மேகத்துக்கும் தாகம் உண்டு. அப்போ என்னென்னா, வாழ்வியல் உங்களை பூச்சொரிந்து வாழ்த்துவதற்கும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த வாழ்க்கையின் தன்மை உணர மாட்டேங்கிறோம். இப்போ வாழ்க்கையை நாம் புரிதல் இல்லாததால் தான் கடினம் வரும்போதோ துன்பம் வரும்போதோ நாம் நம்ம மனசஞ்சலம் கொண்டு என்ன பண்ணுறோம், வேறு வகைகளை நாடிடுறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க சாதுக்கள், வாழ்க்கையில் துன்பம் தான் உனக்கு சரியான புடம் போடுற ஒரு விஷயம். உன்னை ஒரு தங்கமாக உன்னை ஜொலிக்க வைக்க போகுது, உன்னை வைரமாக வெளியே கொண்டாட போகுது. அந்த வைர நிலையையும் தங்கத்தின் நிலையையும் நீ அனுபவிக்கிறதா இருந்தால் நீ பல காலம் காத்திருக்கத்தான் தேவை. நெருப்புக்குள்ளே நீ புடம் போட செய்தால்தான் நெருப்பு தங்கமாக வெளியே மிளிர முடியும், ஒரு அணிகலனாக செய்ய முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்க, சோதனை மையத்தை நீ புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் நாம் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் தவத்தில் சொல்லுவார் வள்ளுவ தெய்வம், சுடச்சுட ஒளிரும் பொன் போல துன்பம் சுடச்சுட நோக்கியிருப்பவர்க்கு அப்படின்வார். அப்போ என்னென்னா, நாம் இறைமையை நோக்கி, வாழ்க்கையை நோக்கி, உண்மையான சத்தியத்தை நோக்கி நாம் பயணப்படணும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த பயணப்பட்டோம்னா இதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கை விட்டு ஓடுறதில்ல.
வாழ்க்கையில் இருந்து கொண்டே அந்த உண்மைக்கும் அந்த சத்தியத்துக்கும் அந்த ஒப்பில்லாத அந்த இறை லயத்துக்கும் நாம் அதை நோக்கி போகிற பயணத்தை தான் நாம் தவத்துக்கு அது உறுதுணையாக அதை சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா நாம் இந்த வாழ்க்கையில் எதிர்படுகிற எல்லாத்தையும் இயல்பாக எடுத்துக்க நம்ம தவறிட்டோம். அதனால தான் இந்த கட்டுத்திட்டங்களெல்லாம் என்ன பண்ணுது, சமூக கட்டுத்திட்டங்களெல்லாம் என்ன பண்ணுதுன்னா சுதந்திரமாக இருக்கிற மனிதனை கட்டுக்குள்ளாக்கி சிறைப்படுத்துது. அதனால தான் நல்ல பெரிய பெரிய முன்னேறிய சாதுக்களாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இந்து என்பதோ ஒரு இஸ்லாம் என்பதோ ஒரு கிறித்துவம் என்பதோ ஒரு சீக்கியம் என்பதோ இதெல்லாம் ஒரு பகுதி தான், இந்த பகுதியில் தான் நீங்கள் வளர்கிறீங்க. ஆனால் அது வளர்ந்த பிறகு நம்ம எப்படி ஒரு நாற்று நீங்கள் விதையாக விட்ட பிறகு அந்த நாற்று பிடுங்கி கொண்டு போய் பெரிய ஒரு நிலத்தில் நீங்கள் பயிரிடுறீங்களோ நடுறீங்களோ அதை போல் நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் நாம் ஒரு பயிரிடுறதுக்கும் ஒரு ஆரம்ப அறிவும் ஆரம்ப ஒரு இறை தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு நிகழ்வை அதை எடுத்துக்கிட்டு நாம் வெளிவந்துடணும், சார்பாகவே இருக்கக்கூடாது. அப்போ தான் வாழ்க்கையினுடைய முழுமை உங்களுக்கு புரிய வரணும்னா முதல் விஷயம் இயல்பாக இருங்கள். அதனால தான் பகவான் ஓஷோ திருப்பி 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 சொன்னார். அவர் தப்பாகவே புரிஞ்சிச்சு இந்த உலகம். அவர் திருப்பி திருப்பி சொல்கிறார், உலகத்தில் உண்மையாக ஏற்படுகிற அந்த காமத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். காமத்தை காமமாகவே இல்லாமல் அன்பாக மாற்றுங்கள், அதை காதலாக மாற்றுங்கள், அந்த காதலிலிருந்து கருணையாக மாற்றுங்கள். அப்படி நீங்கள் மாற்றும்போது தான் உங்களுக்கு இயல்பான அந்த காமம் நீங்கள் அடக்கப்படும் போது கோபமாக மாறுகிறது. கோபத்தை அடக்கிற போது அது பேராசையாக மாறுகிறது. பேராசையை நீங்கள் அடக்கிற போது அது தற்பெருமையாக கர்வமாக மாறுகிறது, அகங்காரமாக மாறுகிறது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த அகங்காரம் உருகி உருகி உருகிதான் அன்பாக கொண்டு வரணும். அப்போ என்ன பண்றாங்க, நாம முதல் காமத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இயல்பான அந்த தன்மையை புரிஞ்சுக்கணும். அந்த அன்பு அந்த எல்லாத்துக்குமே நான் ஏற்கனவே கூட பல பதிவில் சொல்லியிருப்பேன், எல்லாத்துக்குமே உள்ளீடு அன்பு தான் இருக்குது. அந்த அன்பினுடைய தாக்கமும் அதனுடைய வெளிப்பாடும் வேறு விதமாக கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். நீங்கள் அதை உருமாற்றம் பண்ணணும். இந்த உருமாற்றம் அடைவதற்குத்தான் இந்த வாழ்க்கை திறவுகோல் பயன்படும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், மனிதனுடைய வாழ்வியலில் நாம் புரிந்து கொள்ளாத விஷயங்களே நிறைய இருக்குது. புரிந்து கொண்டதும் தப்பாக நம்ம புரிஞ்சுருக்கிறோம். அதனால் ஒரு புதிய எழுச்சியும் புதிய மலர்ச்சியும் புதிய புத்துணர்ச்சியும் நமக்கு கிடைக்கணும்னா வாழ்க்கையினுடைய தன்மைகளை நான் உள்நோக்கி பார்க்க கற்றுக்கணும். அதனால தான் ஒரு கவிரசர் கண்ணாசனுடைய ஒரு பாட்டு உண்டு, ஒரு திரைப்பாட்டு தான், அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா, இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா, இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமான்னு ஒரு பாட்டு இருக்குது. அதாவது நம்ம கிட்ட இருக்க இதய வீணை தூங்கிட்டு இருக்குது, அது பாட மாட்டேங்குது. ஏன்னா தூங்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காணாது, அது ஒரு காட்சி தான். ரெண்டு பக்கம் ரெண்டு கண்கள் இருந்தால் கூட அது ஒரு காட்சி தான் பார்க்க முடியும், மாற்றி மாற்றி தான் பார்க்கணும். அப்போ என்ன, உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா, உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா, விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா, வீட்டு குயிலை கூட்டில் வைத்தால் பாட்டு பாடுமா. ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. விளக்கை குடத்தில் வச்சிருக்கிறோம், அது உள்ளவே தான் இருக்குது, அது எரிஞ்சுங்க இருக்கு, தெரியவே இல்லை நமக்கு. வீட்டு குயிலை கூட்டில் வைத்தால் பாட்டு பாடுமா, அது அந்த வீட்டு குயில் இது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை கூட்டிலேயே தான் இருக்குது. அந்த வீட்டு குயிலை வீட்டுக்கு கொண்டு வரணும். நாம் எந்த வீடு, வெளியிருக்கிற வீடு, இறைமைங்கிற வீடு, அந்த வீடை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால தான் இதயம் வீணை தூங்கிட்டு இருக்குது. இந்த வீணையை நீங்கள் தூங்கிக்கிட்டு வீணை மீட்டுங்க, அந்த மீட்டுறதுக்கு தான் இது பயன்படும். இந்த விளக்கை தூண்டுங்க, இந்த விளக்கை தூண்டுறதுக்கு தான் இந்த வாழ்க்கை திறவுகோல் பயன்படுன்னு சொல்லி அற்புதமான இந்த வாழ்க்கை திறவுகோல் பார்த்துட்டு இருக்கிற இந்த உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு தடவை வணங்கிக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இனிமையானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ்த்தி இப்போ சிறப்பாக எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 310 வீடியோ நான் போட்டுட்டேன். எல்லாமே ஒரு கண்டென்ட்ஸாக நான் போட்டுட்ருக்கிறேன். இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல விஷயங்களை பரப்புறதுக்கு தான் நான் கேட்குறேன்னு தவிர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால எனக்கு பணம் வந்துடும் அதுன்னு எண்ணமெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. முதல் விஷயமா இதை நீங்கள் பரப்பி விடுங்க, நல்ல விஷயங்களை போட்டோம். ஏன்னா உலகத்தினுடைய தன்மை ரொம்ப மாறுபட்டு ரொம்ப ஒரு 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 நரகத்தை நோக்கி நம்ம பயணிச்சிருக்கிறோமோன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்குது. அதனால் தயவு கூர்ந்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்துங்க, நல்ல விஷயங்களே நினைங்க. அது மட்டும் இல்லை, இந்த தமிழ்த்திக்கு உங்களால் முடிந்தால் உங்களால் நிதி உதவி பண்ணுறதா இருந்ததுன்னா இதுக்கு கீழே அதனுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், அதுக்கு ஜிபி பண்ணுங்கள். எங்களுக்கு கடினமான இந்த சூழ்நிலையில் உங்கள் உதவி பேருதவியாக இருக்குன்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை நான் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்.